இந்திரஜா ரோபோ சங்கர் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதையும், இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபல காமெடி நகைச்சுவை நடிகர் தான் ரோபோ சங்கர். சமீபத்தில இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால அவரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கடந்த 2 நாட்களாக அவருக்கு சிகிச்சை போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரு படப்பிடிப்புல இருக்கும்போதே மயங்கி விழுந்ததாகவும், உடனடியா அவர பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இப்ப ரோபோ சங்கர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்னாச்சு? எதனால மயக்கம் போட்டாரு? அப்படிங்கிற கேள்விய முன் வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில அவங்களோட பொண்ணு இந்திரஜா ரோபோ சங்கர் வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அப்பா சமீப காலமா ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்துல ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு 2 நாட்கள் தொடர்ச்சியாக அவரு ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. சரியா சாப்பிடாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சரியா அவரோட டேப்லெட்ஸை எடுத்துக்காம இருந்திருக்காரு. இந்த மாதிரியான ரீசனால தான் அவரு மயக்கம் போட்டிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கம்மியாகியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டிருந்தாரு. உடனடியா செட்ல இருக்கவங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்த்துட்டாங்க. எங்களுக்கும் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்பா ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு டாக்டர்ஸ் வந்து இப்போ அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா எந்திரிச்சு பேசலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்பவே நல்லா இருக்காரு. நெறைய பேர் வந்து ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அப்டேட்டும் குடுக்க சொல்லியிருந்தீங்க. இதுதான் அப்டேட். கன்டினியூ ஒர்க் பிரஷர்னால தான் அப்பாக்கு இந்த மாரி ஆச்சு. பட் இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே திரும்பி வந்துருவாரு அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப தீவிரமா சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. அவரு பிழைக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாரு. இப்ப அகைன் அவருக்கு அப்படிதான் ஆகியிருக்கு. தொடர்ந்து அவரு சிகிச்சையில இருந்து வந்துட்டு இருக்காரு. இதிலிருந்தும் நல்லபடியா மீண்டு வந்து தொடர்ந்து தமிழ் சினிமால ஏகப்பட்ட திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல திரைப்பட நடிகர் இயக்குனரான டி ராஜேந்தர் ரீசெண்டா ஒரு ரியாலிட்டி ஷோல சிம்புவோட கல்யாணம் எப்ப அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிம்பு அவர்களுக்கு கல்யாணம் எப்ப? இந்த ஒரு கேள்வி நான் எங்க போனாலுமே என்கிட்ட கேட்கப்படுறது. அஸ் அ பேரண்டா எனக்குமே அதை பார்க்க ரொம்பவே ஆசையா இருக்கு. ஆனா என் மகனுக்கு எது பிடிக்குமோ எது விருப்பமோ அதை செய்யணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஆசை தான். அவனை உருகி உருகி லவ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு, அவன் வாழ்க்கையில அந்த பொண்ணு வந்துட்டா அந்த வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போற மாதிரியான ஒரு பொண்ணு. இந்த மாதிரி தான் அவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் வந்து சிம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்புவை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. முழு மனசார சொல்றாங்களா இல்ல இந்த கிரேஸ்ல சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா உண்மையாலுமே ஒரு பொண்ணு சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை கூட நான் வாழ ஆசைப்படுறேன், அவர் தான் என் வாழ்க்கை துணை அப்படின்னு வந்து நின்னா அதை காட்டிலும் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. சிம்புவை நேசிக்க ஒரு உண்மையான பெண்ணுக்காக நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.